Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் ஒரு ஷீட்டை கம்ப்ளீட்டாக எப்படி ஹைட் பண்ணுறது, இது நார்மல் ஹைடை பற்றி கிடையாது, கவனிங்க. எக்ஸல் ஒர்க் புக்கில் நார்மலாகவே ஒரு ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணுவோம். அண்ட் மற்ற ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணோம்னா அன்ஹைட் அப்படிங்கிறது இப்போ ஆக்டிவாக இருக்கும். அதை வச்சே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும் இந்த ஒர்க் புக்கில் ஏதோ ஒரு ஷீட் ஹிடனாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அன்ஹைடுன்னு கொடுத்தவொடனே லிஸ்ட் ஆஃப் அன்ஹிடன் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் எதை நம்ம ஹைட் பண்ணணுமோ, அதாவது அன்ஹைட் பண்ணணுமோ, கம்ப்ளீட்டாக நம்ம அன்ஹைட் பண்ணிக்க முடியும். ஆனால் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா கூட அன்ஹைடுங்கிறது நமக்கு ஆக்டிவாக இருக்கவே கூடாது. அந்த மாதிரி எப்படி நாம் ஒரு ஷீட்டை ஹைட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த ரெட் ஷீட், அதாவது டேட்டா பார் செக் பாக்ஸுங்கிற இந்த ஷீட்டை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம் கவனிங்க. Alt F11 கொடுத்து VBA எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். இல்லை நார்மலாக நீங்கள் டெவலப்பர் டேப்பில் போனீங்கன்னா அங்கே நமக்கு விஷுவல் பேசிக் இருக்கும். டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே எனேபிள் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு டேபை ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபன். அப்போ உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப் அப்படிங்கிறது இப்படி அன்செக் பண்ணியிருக்கும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும். ஸோ அந்த டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் ஆர் Alt F11 ஷார்ட்கட் கீ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Alt F11 கொடுத்து விஷுவல் பேசிக் எடிட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஓப்பன் பண்ணணும். ஸோ வியூவில் போயிட்டு ஒன்று ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஆர், அதே மாதிரி வியூவில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ F4 ஷார்ட்கட் கீ கொடுத்து அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் தெரியாமல் இருக்குது, அதை மட்டும் நாம் கொஞ்சம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரி, இப்போ கவனிங்க. நாம் செலக்ட் பண்ண ஷீட், அதாவது நாம் எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோமோ அது இப்படி லைட் கிரேல பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ எனிவே அந்த ஷீட்னாலும் ஓகே, இல்லை வேறு எந்த ஷீட்னாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எந்த ஷீட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைல் சேவ் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரி, கவனிங்க. எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ்ப்ளோரரில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு தேவையான ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ப்ராப்பர்ட்டிஸில் வந்தோம்னா எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த கரண்ட் ஷீட்டோட விசிபிலிட்டி பாருங்கள், விசிபிள் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு இதை ஹிடன் ஆர் வெரி ஹிடன் இப்படி 3 லெவல் ஆஃப் விசிபிலிட்டியில் நாம் எக்ஸலில் மெயின்டைன் பண்ண முடியும். பட் நமக்கு இப்போ தேவை பார்த்தீங்கன்னா இந்த விசிபிள் ஹிடன் கிடையாது, ஷீட் வெரி ஹிடன் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஒன்ஸ் இதை நாம் எனேபிள் பண்ணியாச்சு. அண்ட் மறக்காமல் ஒரு சேவ் மட்டும் கொடுத்துட்டா போதும். இதுக்கப்புறம் விஷுவல் பேசிக் எடிட்டரை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ரெட் ஷீட் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது அன்ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாகவே இல்லை. பிகாஸ் நார்மலாக ஏதாவது நம்ம ஹைட் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்தோம்னா கரெக்டாக, அதாவது நார்மல் ஹைட் பண்ணது மட்டும்தான் அன்ஹைட் பண்ணுறதுக்கு வருதே தவிர நாம் வெரி ஹிடன் கொடுத்தது இங்கே நமக்கு விசிபிளுக்கு வரவே இல்லை. இப்படி பண்ணுறதுனால நமக்கு யூஸ் கேசஸ் நிறையா. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டேட்டா இருக்கும். பட் இந்த சோர்ஸ் டேட்டாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்பர் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா வேறு ஷீட்டில் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். பட் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷீட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், அது தெரியக்கூடாதுன்னு இருக்கும். இல்லை சில ஹெல்ப்பர் ஷீட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணும் போது நமக்கு அதாவது விசிபிளாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தாராளமாக இந்த வெரி ஹிடன் எடுத்துக்கலாம். காரணம், ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா கூட அன்ஹைட் அப்படிங்கிறதுல தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ ஒருவேளை கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை விசிபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் Alt F11 கொடுத்து மறுபடியும் VBA எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த ஷீட்டை நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ நாம் டேட்டா பார் செக் பாக்ஸ் ஷீட் 87 தான் பார்த்தீங்கன்னா வெரி ஹிடனுக்கு அதை பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் அதை நாம் ஷீட் விசிபிளுக்கு நாம் அதை மாற்றிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுங்கள். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறதை விட ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி என்டர் கொடுத்தாலே போதும். அண்ட் மறக்காமல் ஒரு சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் வெளியில் வந்துடலாம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார் செக் பாக்ஸுங்கிறது கரெக்டாக நமக்கு அன்ஹைட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ஷீட்டை அன்ஹைட் பண்ணாலும் தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தாராளமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.